நீங்க பார்க்க போறது Collywood Uncut with me Farina. பொதுவா நமக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ சில விஷயங்களை பண்ணாங்கன்னா அதை நம்ம அப்படியே அடாப்ட் பண்ணிப்போம். அதனால தான் நிறைய ஹீரோஸ் கூட கெட்ட விஷயங்கள் பண்ற கதாபாத்திரத்தை சூஸ் பண்ணி நடிக்க மாட்டாங்க. ஸோ இதனுடைய வெளிப்பாடு தான் நம்ம ரசிகர்கள் ஏற்படுத்திய நற்பனை மன்றம். நற்பனை மன்றம்ல இந்த பிளட் டொனேட் பண்றது, ஏழை குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம ரசிகர்களாகிய நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ஹெல்த்தியான இன்ஃபர்மேஷனோட இன்னைக்கு ஷோக்கு போகலாம். Camera, rolling, music! One, two! ரொம்ப பிடிச்ச ஹீரோவுடைய பர்த்டே இப்போ ரீசெண்டாக செலிப்ரேட் பண்ணாங்க. ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஆசையோட சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஜாயின் பண்ணி அர்ஜுனோடைய படங்கள்லாம் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி இப்போது அர்ஜுனோடைய பொண்ணு கூட ஹீரோவாக நடிக்கிற அளவுக்கு வளர்ந்தவர் தான் நம்ம விஷால். ஸோ விஷாலோட பர்த்டே இப்போ ரீசெண்டாக பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க. அங்கே நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த பர்த்டே செலிப்ரேஷனை பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி விஷாலுக்கு பெரிய ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்லிக்கலாமா? many more happy returns of the day to Vishal. So Vishaloda birthday celebration iva paakalam. டைரக்ஷன்ல வெளிவர போற திரைப்படம் தான் மகாபலிபுரம். இந்த படத்துல 4 ஹீரோஸ் நடிச்சிருக்காங்களாம். கர்ணா, ரமேஷ், வெற்றி, விநாயக். ஒரு ஹீரோ நடிச்சாலே படம் பட்டையை கலப்போம். அதுவும் இந்த படத்துல 4 ஹீரோஸ் வேற. அண்ட் அது மட்டும் இல்லாம விர்த்திகா அண்ட் அஞ்சனா ராய் ஹீரோயின்ஸா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் இப்போ ரீசெண்டா நடந்துச்சுங்க. அதை பார்ப்போமா? புதுயுகம் வியூவர்ஸுக்கு வணக்கம். என்னுடைய பேர் சந்திரன். மகாபலிபுரம்ங்கிற இந்த திரைப்படத்திற்கு ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் டான் சாண்டி என்னுடைய நண்பர். இந்த வாய்ப்பை வந்து வழங்கின இயக்குனருக்கும் கிளாபோர்டு மூவிஸ் ப்ரொடியூசர் விநாயக் மணிக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ரெட் எபிக் அப்படிங்கிற கேமராவில் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். வணக்கம், என் பேர் வெற்றி. மகாபலிபுரம்ன்ற படத்தில் நான் சதீஷ்ன்ற ஒரு லீட் பண்ணிருக்கேன். இந்த படத்தோட வாய்ப்பு எனக்கு வந்து நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தேன். அதை பார்த்து தான் எனக்கு இந்த வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அதுக்கு வந்து என்னோடய டேரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் கோஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஒரு மகாபலிபுரத்தில் வந்து நடக்கிற ஒரு ரியல் இன்சிடென்ட் பேஸ் பண்ணி தான் போகுது. இது வந்து கண்டிப்பாக ஒரு கருத்து சொல்கிற படம் தான். கருத்து வந்து சீரியஸாக சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இதை வந்து பயங்கர ஜாலியாக ஃபன்னோட
நிறைய சாங்ஸோட அண்ட் நிறைய காமெடி ஆக்ஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி சொல்லிருக்கோம். புதியுகம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் வித்திகா பேசுகிறேன். மகாபலிபுரம் படத்தில் என்னோட கேரக்டர் நேம் மகாலட்சுமி ஒரு க்யூட்டாக இன்னோசென்ட்டாக ஒரு ட்ரெடிஷ்னல் பொண்ணு மாதிரி இருப்பேன். இந்த மாதிரி கேரக்டர் பண்ணக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான கேரக்டர். என்னோட டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த படம் பார்க்கணும், எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். என் பேர் டான்ஸ் ஆண்டி. இது என்னுடைய முதல் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து விநாயக் சொல்லிட்டு, அவருடைய நீண்டகால நண்பர். ஒரு 15 வருஷமாக நானும் அவரோட ஃப்ரெண்டாக இருக்கோம். இந்த கதையை நான் இப்போ எந்த கதை பண்ணாலும் முதல்ல அவருக்கு தான் சொல்லுவேன். இந்த கதையை அவர்கிட்ட சொல்லும்போது வெளியே யாருக்கா சொல்லலாம் அப்படின்னு நான் பேசும்போது அவர் சொன்னார், இல்லை இந்த கதை ரொம்ப நல்லாயிருக்கு, நானே பண்ணுறேன், ப்ளஸ் நானே நடிக்கிறேன்னு சொன்னாப்புல. ஸோ இது 4 பேரை சுற்றி, ஒரு 5 பேர் நண்பர்களை சுற்றின ஒரு கதை. தனி ஒரு நடிகர் கதை கிடையாது. இந்த படத்தில் சூதுகலம் நடித்த கர்ணா, ரமேஷ், வெற்றி, சபேஷ் கார்த்திக், ஹீரோயினா புதுமுகம் வித்திகா, இவங்களாம் நடிச்சிருக்காங்க. இது இசையமைப்பாளர் வந்து கே யுத்தம் செய் முகமுடி இதெல்லாம் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் அனைத்தும் யுகபாரதி பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாடல்கள் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாடல் கண்டிப்பாக பெரிய அளவு வெற்றி அடையும் நான் கண்டிப்பாக இது பண்ணுறேன். கதை புது விதமான கதைன்னெலாம் சொல்ல மாட்டேன். இது ஒரு லைவான சப்ஜெக்ட்டு. பேப்பரில் நம்ம அங்கங்கே கேள்விப்படுற ஒரு நிஜ சம்பவங்களை எல்லாம் தொகுத்து ஒரு திரைக்கதையை அமைச்சு ஒரு படமாக பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக எல்லாருமே புது கதையை மக்கள் கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இந்த கதையும் மக்கள் ஏற்றுப்பாங்க நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நன்றி. புது யுகம் சேனல் வியூவர்ஸ்க்கு என்னோடய வணக்கம். நான் விநாயக் பேசுகிறேன். மகாபலிபுரம் படத்தோட ப்ரொடியூசர். இந்த படத்தில் நான் ஒரு மெயின் லீட் பண்ணியிருக்கேன். என் கூட சூதுகவும், யாமிருக்க பயமே, ஜிகிர்தாண்டா போன்ற படத்தில் நடித்த கருணாகரன், சூதுகவும் நேரம் நடித்த ரமேஷ், இப்போ சரணன் மீனாட்சி, கனாக்காலம் காலம் நடித்த வெற்றி, அண்ட் கார்த்திக், உதயம் NH4 பர்மா நடித்த கார்த்திக். நாங்கள் 5 பேர் சேர்ந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கோம். இந்த மகாபலிபுரம் என்ன அப்படின்னா, ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு உண்மை சம்பவம். புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ரமேஷ் திலக். இன்றைக்கி மகாபலிபுரம் படத்தோட ஆடியோ லான்ச் வந்திருக்கோம். பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் நான் குப்பன் அப்படின்ற ஒரு கேரக்டர் பண்ணுறேன். என் கூட சபேஷ் கார்த்திக், கருணாகரன், அப்புறமேட் பிரேம், படத்தோட ப்ரொடியூசர் கம் ஹீரோ விநாயக் மணி பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப காமெடியாக போகிற ஒரு படம். செகண்ட் ஹாஃபில் கட்டாயமாக ஒரு சீரியஸான ஒரு ஜானலில் தான் இருக்கும். கண்டிப்பாக கரண்ட் சிச்சுவேஷனில் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு படமாக இருக்கும் அப்படின்றது எங்களுடைய நம்பிக்கை. என் பேர் வெங்கட். நான் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இந்த படத்தில் எல்லா எலிமெண்ட்ஸும் இருக்குது. ஒரு காமெடி, ஒரு சஸ்பென்ஸ், ஒரு த்ரில்லர், பியூட்டிஃபுல் சாங்ஸ். ஸோ இந்த மாதிரி படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த மை டைரக்டர் ஃப்ரெண்ட் டான் சாண்டி, மை ப்ரொடியூசர் ஃப்ரெண்ட் விநாயக், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஓகே, நம்ம காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக். வெல்கம் பேக் டு காலிவுட் அன்கட். மகாபலிபுரம் திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் பார்த்துட்டு இருந்தோம். மகாபலிபுரம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வருது என்னென்ன? ஆக்சசரிஸ், பீச், ஸ்டாச்சூஸ், இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? ஸோ இந்த மகாபலிபுரம் படமும் இதை சார்ந்து தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 4 பேர் மகாபலிபுரம்க்கு போகிறாங்க. அவங்களுக்கு அங்கே நடக்கிற விஷயங்களை சஸ்பென்ஸ் த்ரில்லரோட சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை பார்க்கலாம். சென்னை எப்படி கனவோ அது மாதிரி மகாபலிபுரம் ஒரு பெரிய கனவு. இந்த ஊரை பற்றி எப்போவுமே கேட்கும்போது 2 விதமான உணர்வு எப்போவுமே மனதில் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ஃபீலிங், ரொம்ப மாடர்னிட்டியாக, ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்கக்கூடிய இன்னொரு ஃபீலிங்ஸ். ஸோ இந்த படம் பார்க்கும்போதும் விஷுவல்ஸ் பார்க்கும்போதும் அது ரெண்டுமே கலந்துருக்கு. நண்பர்கள் RK சுரேஷ், நாசர் அலி ரொம்ப மனசுக்கு நெருக்கமானவங்க. ஏன்னா அவங்க தயாரிப்பாளர்கள் அப்படிங்கிறத விட நல்ல ரசிகர்கள். யார் எந்த திறமையான விஷயங்கள் பண்ணாலும் கூப்பிட்டு என்கரேஜ் பண்ணி என்ன மாதிரியான ஆளுங்களெல்லாம் நண்பர்களாக சேர்த்துப்பாங்க. இன்றைக்கி வந்து ஒரு படம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம் இல்லை. மேடையில் பெரியவங்க இருக்காங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்தை கொண்டு சேர்க்கறது இன்றைக்கி அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ரோலாக இருக்க வேண்டும். ஸோ தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துட்ருக்கக்கூடிய ஸ்டுடியோ 9 இந்த படத்துக்கு வாங்கியிருக்கிறது மூலமாக இந்த படத்தோட வெற்றியை உணர முடியுது. எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் பேர் ஆங்கனா. நான் இந்த படமில் செகண்ட் லீட் ஹீரோயினுக்கு ரோல் ப்ளே பண்ணியாச்சு. டு ஷேர் த எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் the film, it has been a fabulous journey with the whole team of Mahabalipuram, the whole cast and the crew.
ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணிட்டாங்க எல்லாரும். So it's been a joyride, and the team has put in a lot of hard work, a lot of dedication, a bunch of young people like us who have worked together. So I hope the Yella audience are going to enjoy the film. மேடையில் இருக்கிற எல்லா பெரியவர்களும், பத்திரிகை நண்பர்களும், ஊடக நண்பர்களுக்கும், எல்லாம் வந்திருக்க கெஸ்ட்டுக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இதில் ஒர்க் பண்ணது. ஏன்னா எங்கள் டைரக்டர் பிரபு சலமன் சாரோடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு அவருடைய களத்திலிருந்து வந்த ஒரு ஆள் தான் டைரக்டர் மிஸ்டர் சாண்டி. ஸோ அவர் என்னை கூப்பிட்டு 2 பாட்டு எனக்கு கொடுத்தாரு. இதில் ரொம்ப கிளாஸான ஆடியோ, ஒன்று எக்ஸ்ட்ரீம் அந்த ஆத்தாடி என்ன சொல்ல அந்த பாட்டும், இன்னொரு ஒரு பார்ட்டி சாங்கு. ரொம்ப அருமையான ஒரு ஆடியோ எனக்கு அவன் கொடுத்தது. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணோம். இதில் வந்து இந்த படம் வந்து ரொம்ப பெரிய லெவலுக்கு போகும். யூஸ்வலாக ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது அந்த சாங்ஸை பற்றி, ட்ரெய்லர் பற்றி நிறையா பேசுவோம். பட் நான் இந்த படத்தையே நான் பார்த்துட்டேன், அதனால் அந்த படத்தை பற்றி நான் கொஞ்சம் பேசிக்க ஆசைப்பட்றேன். நீங்கள் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து லொக்கேஷன் பேஸ்ட் மூவிஸ் வந்திருக்கு. இப்போ மதுரை பேக்ட்ராப்பில், திருநெல்வேலி பேக்ட்ராப்பில், அப்புறம் நார்த் மெட்ராஸ் பேக்ட்ராப்பில் நிறையா வந்திருக்கு. ஆனால் நம்ம பக்கத்துலேயே இருக்க மகாபலிபுரம், அதை வந்து யாருக்கும் டச் பண்ணும் அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் தோணலைங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். முதல் தடவையாக டான் சாண்டி பண்ணியிருக்காரு. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதாவது அந்த மகாபலிபுரம்ங்கிற அந்த லொக்கேஷன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற மீனவர் மக்கள், அப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் டூரிஸ்ட் கைட்ஸ், அங்கே வந்து போகிற ஃபாரின் டூரிஸ்ட், அந்த மாதிரி நிறையா கலர்ஸ் இருக்குது அந்த படத்தில். அதை வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணி ஃபஸ்ட் ஹாஃப் வந்து முழுக்க காமெடியாக கொண்டு போயிருக்காரு. அது வந்து கருணாகரன் அண்ட் நம்ம சூதுகம், ரமேஷ், விநாயக் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட ஹைலைட் என்ன கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக இதோட கிளைமேக்ஸ் தான். டெஃபினட்டாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மைனா, பருத்தி வீரன், சுப்பிரமணியபுரம் அந்த வரிசையில் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் டெஃபினட்டாக பேசப்படும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ டான் சாண்டிக்கு என்னோடய வாழ்த்துக்கள். மகாபலிபுரம் கவிஞர் சொன்ன மாதிரிலாம் வந்து அப்புறம் எல்லோரும் சொன்ன மாதிரி நாங்கள் நேரடியாலாம் நிற்கல. நான் என்னுடைய லீட் திரைப்படம் செய்கிறப்போ வந்து சிபி மூலியமாக எனக்கு வந்து விக்கி, இந்த விநாயக்கு வந்து நல்ல பழக்கம். விக்ரம் ஒரு நல்ல ஒரு குட் ஹார்ட் மேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு 7 பேர் நடித்தாங்க, அதில் ஃபுட்பால் பிளேயர்ஸாக. அதில் ஒரு கேரக்டர் அவர் பண்ணியிருப்பார். எங்கே திருப்பியும் ஆஃப்டர் இவ்வளோ லாங் கேப்புக்கு அப்புறம் எங்கே சந்தித்தோம்னா, என்னோடய கயல் திரைப்படத்துக்காக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கரில் வந்து ஒரு பெரிய டேங்க் ஒன்று கட்டணும். இப்போ சென்னையில் அது மாதிரிலாம் கிடைக்காது. ஸோ அப்படியே அலைஞ்சப்போ மைண்டுக்கு வந்தாப்புல போய் கேட்டோன்னே ஒன்றுமே சொல்ல, பொன்னேரிக்கிட்ட வந்து அவரோட இடமெல்லாம் கொடுத்து தண்ணி எடுக்கணும். கிட்டத்தட்ட வந்து யோசிச்சு பாருங்கள், 1 ஏக்கர் வாட்டர் வந்து 3 feet 4 feet டேங்க் ஃபில் பண்ணோம்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ வாட்டர் பம்ப் பண்ணி எடுக்கணும். திருப்பி 3 days வந்து எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணணும், க்ளீன் பண்ணணும். பயங்கர ப்ராசஸ்ஸு. ஒன்றுமே பேசலை. சார் எடுத்துங்க சார், இது உங்கள் இடம் மாதிரின்னாரு. சினிமாவை நேசித்தால் மட்டும்தான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய முடியும். ஐ எம் வெரி தேங்க்ஃபுல். இது கயல் ஆடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். பட் அப்படி ஒரு கனெக்ஷன் தான். அப்போ தான் அவர் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் டான் சாண்டி நல்ல ஒரு கிரியேட்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த திரைப்படத்தை முடிச்சுட்டு என்கிட்ட காட்டினாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படம். அந்த அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு இருந்துச்சு. சின்ன கரெக்ஷன்ஸ் சொன்னப்போலாம் அழகாக பண்ணாங்க. எஸ்பெஷலி இந்த படத்தோட லாஸ்ட் 20 minutes ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எனிவே இந்த டீம் முழுசும், கேமராமேன் ஆகட்டும், எல்லாருமே வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எடிட்டர் எல்லாருமே தே ஹவ் டன் தியர் ஜாப் வெல். என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஜெபங்கள் அவங்களுக்கு நிறையா இருக்கும். எனக்கும் போல இன்னைக்கும் காலிவுட் அன்கட் நிகழ்ச்சியை நீங்கள் சுவாரஸ்யமாக ரசிச்சிருப்பீங்க. இதே மாதிரி அடுத்த காலிவுட் அன்கட்டில் நாங்களும் மறுபடியும் மீட் பண்ணுறேன். until then, this is me Farina saying a big bye bye.